என்னையா பாக்குற? படிச்சு சொல்லு. பிரி படிக்கிறேன். படி. துரைங்கிறவரை எதிர்த்து சொத்து விஷயமா கேஸ் போட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அது சம்பந்தமா 5ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரணுமா? கோர்ட்ல இருந்தா? ஏயா இத முதல்ல சொல்லக்கூடாதா? சரி, அன்னைக்கு போனா கையோட சொத்தை பாகம் பிரிச்சு கொடுத்துருவாங்களா போட்டிருக்காங்களாம் பாரு. சீக்கிரம் பாரு. அது போடலையே. ஏன் போடல? தெரியலையம்மா. சரி கொண்டா. கொஞ்சம் இரு, போயிடாத, வந்துடுறேன். என்னவா இருக்கும்? யோ வாயை தரையா. எதுக்குமா? நல்ல விஷயம் சொல்லியிருக்கிற. சக்கரை போட வேணாம், அதுக்குதான். எனக்கு சர்க்கரையும் வேணாம், வாய்க்கரிசி வேணாம். ஆளை விடுமா. யோ சக்கரை தானே ஏத்திங்க சொன்னேன். போ. ஐயோ, சொத்து கையில இருக்கு. இத வாங்க போற நேரத்துல இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே. பண்ணாட உருப்படாதவன். சரி, அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல, நாமளாவது அனுபவிப்போம். முதல் வேலையா இந்த தபால் எடுத்துட்டு போய் மதிக்கிட்டு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கணும். ஐயோ, அப்படியே கூட்டு போய் பங்கு வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும். ஐயோ, ஏகப்பட்ட வேலை இருக்கே. இந்த தபால் கார் வேற சர்க்கரை வேணான்ட்டான். பாஞ்சாலி, உனக்கு யோகம் வந்துருச்சு. கிளம்பு. அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா பண்ணிடும், சரியா? அம்மா, நீங்க தான் சொதப்புவீங்க, சொதப்பாம பண்ணுங்க, சரியா? வரா, உழுப்பாங்க. மா, இங்க வாங்கம்மா. என்னப்பா? எனக்கு கொஞ்சம் சூடா டீ போட்டு கொண்டு வாங்க. அத்தை, எனக்கு காஃபி. ஹலோ அத்தை, உங்ககிட்ட தான் சொல்றேன். இங்க பாரு, என்ன இங்கெல்லாம் வந்து அதிகாரம் பண்ணாத, புரியுதா? என்ன அத்தை, ஒரு கப் காஃபி தானே கேட்டேன், அது தப்பா? அவன் டீ வேணும்னு கேக்குறான், உடனே நீ காஃபி வேணும்னு கேக்குற. இதெல்லாம் வேணும்னு பண்றது தானே? என்னத்த பேசுறீங்க? எனக்கு பிடிச்சதானே கேட்க முடியும். உனக்கு பிடிச்சது சமைச்சு போடுறதுக்கு நான் ஒண்ணு உன் வீட்டு சமையக்காரி இல்ல. ஹலோ அத்தை, நானும் இந்த வீட்ல ஒருத்தி தான். எனக்கும் நேரத்துக்கு தண்ணி, டீ, காஃபி, சாப்பாடு எல்லாம் தரது உங்க கடமை. நீங்களா என்ன ஏத்துக்கோங்க, இல்லனா சட்டப்படி ஏத்துக்க வைப்பேன். என்ன பயமுறுத்துறியா? நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன ரொம்ப ஓவரா போற? புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றது உங்களுக்கு ஓவரா தெரியுதா மாமா? நீ நடந்துகிட்ட ஒரு விஷயமாவது புருஷன் கூட சேர்ந்து வாடுறது மாதிரி தெரியுதா? என்ன மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. இந்த வீட்ல இருக்கிறவங்கள நிம்மதியா சாப்பிட விடுறியா, தூங்க விடுறியா? எதுக்கு இப்படி எங்களை பாடா படுத்துற? என்ன மாமா பேசுறீங்க? நீங்க மதிய பத்தி என்கிட்டயே சொன்னா எனக்கு கோவம் வராதா? எனக்கு கோவம் வராத மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. நானும் நீங்க சாப்பிடுறது தூங்குறதுலாம் கெடுக்காம இருக்கேன். ஏண்டா, அவ இவ்வளவு தூரம் பேசுறால, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? அம்மா, என்ன எதுக்குமா இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க? இவளை எதுக்கு முதல்ல வீட்டுக்குள்ள விட்டீங்க? அதுக்கு தான் அனுபவிக்கிறீங்க. என்னப்பா இது? என்னமோ நாங்க தப்பு பண்ணது மாதிரி பேசுற? ஆமாப்பா, எல்லாம் நீங்க பண்ண தப்பு தான். வீட்டுக்கு வந்தவளை வெளியில போடின்னு அடிச்சு துரத்திருந்தா இப்படி நின்னு திமிரா பேசுவாளா? வாய மூடுற. எங்கேயோ இருந்தவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்ப எங்களை குத்த சொல்றியா? மா, தேவையில்லாம பழசெல்லாம் பேசாதீங்க. நானே செம கடுப்புல இருக்கேன். என்னப்பா வர வர உன் வார்த்தை எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அப்பா, நீங்களும் ஏன்பா படுத்துறீங்க? வேலைக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க விடுறீங்களா? நாங்க தான் உங்க நிம்மதியை குலைச்சிட்டமாக்கோம். இந்த பொண்ணால இவ வீட்டுல இருக்க முடியாம ரோட்ல நிக்கிறா. நீ தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த, நீயே கொண்டு போய் விடவல. அவதான் சனி பிடிச்ச மாதிரி வந்து நின்னு போய் தொலை மாட்டேங்கிறாளே. போக சொல்லுன்னு என்னைய டார்ச்சர் பண்றீங்க. அவ இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்களே போக சொல்லுங்கப்பா. என்னங்க நீங்க? இந்த வீட்ல கடைசி வரைக்கும் இருந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே ஏன் என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? இந்த பாருமா, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? உன்னால நாங்க அடிச்சுக்குவோம் போல இருக்கு. நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு பேசுறியா பேச்சு நீயே? ஐயோ மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நீங்க தான் யாருமே இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பத்தாதா? உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு இன்னும் யாரையெல்லாம் சாகடிக்க பாக்குற? இங்க பாருங்க மாமா, நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அது குழந்தைய கழிச்சது. அது அது எவ்வளவு
பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. அது ஏன் குழந்தை தானே, எனக்கும் அந்த வேதனை இருக்காதா? நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் மாமா. நீங்களும் தயவு செஞ்சு மறந்துருங்க. நீ எல்லாம் எந்த காலத்திலயும் திருந்துற ஜென்மம் இல்ல. இதையே திரும்ப திரும்ப பேசுறீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்களே திருந்துறப்ப இந்த உலகத்துல எவ்வளவு மோசமானவங்களும் திருந்திடுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையா மதிய பார்த்து சொன்னீங்க, அதை விடவா இப்போ நீங்களே மாறிட்டீங்கல்ல. அந்த மதியனாத்தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? பிடிக்காதுன்னு சொல்ற நான் கூட உங்களை மாதிரி வார்த்தை ஒண்ணும் சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ அந்த மதி கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க? அதெல்லாம் கூட நான் கேட்கல. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, என்ன நான் ப்ரூஃப் பண்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டேன். பதில் சொல்லுங்கப்பா. என்ன பாபு, என்ன சொல்ற நீ? ஏன்பா இவ கேக்குறது நியாயமா தானே இருக்கு? நீ நீ என்ன சொல்றேன்னு புரியலடா. அப்பா நீங்க பண்றது பெரிய தப்பு. நீங்களே திருந்துறப்போ யார் வேணாலும் திருந்தலாங்கிறது உண்மைதானே? பாபு, என்ன விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கியா? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? வாய மூடுற. இவதான் இப்படி பேசுறானா? நீ இந்த மாதிரி பேசி எங்க மனச நோகடிக்காத. அம்மா எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் இல்லம்மா. சரினா சரிம்பா, தப்புனா தப்பும்பா. ஆமாப்பா, நாங்க தப்பானவங்க தான். நீயும் உன் பொண்டாட்டியும் தான் ரொம்ப சரியானவங்க. அப்பா அவ சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? வேணாண்டா, என்ன பேச வைக்காத. என்ன நீங்க ஏதோ உத்தமர் மாதிரி ரொம்ப கோச்சுக்கிறீங்க? டேய் பாபு, வேணாம்ப்பா. மா போதுமா, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏய், அவங்கிட்ட போய் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? திடீர்னு அவனுக்கு பொண்டாட்டி மேல பாசம் வந்துடுச்சு. இப்போ நாமெல்லாம் அவனுக்கு விரோதியா தான் தெரியும். அப்பா நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேன்றது உண்மைதான். ஆனா அதுக்காக உங்களை விரோதியெல்லாம் பார்க்கல. நீங்க தான் என் பொண்டாட்டியை விரோதியா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்லடா. எனக்கும் அப்படி யாருக்கும் பேசணும்னு அவசியம் இல்ல. டேய் பாபு, அடி வாங்க போறடா. திடீர்னு என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? அம்மா உண்மையை சொன்னா உங்களுக்கு அப்படிதாம்மா இருக்கும். திடீர்னு இவருக்கு ஞானோதயம் வந்து உண்மை புதுசா தான் தோணும். அதுக்கு இது இடம் இல்லைன்னு சொல்ல போறவதான். ஓ அப்போ என்ன வெளியில போன்னு சொல்றீங்களா? என் வாயால நான் அதை சொல்ல மாட்டேன். வாயால சொல்லனாலும் அதுக்கு அர்த்தம் அதான். ஓகே, எங்களை வெளியில போன்னு சொல்றீங்க. இனிமே நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? டேய் டேய் பாபு, டேய் நில்லுடா. டேய் டேய் வேணாம்டா, போகாதடா. டேய் பாபு, சொன்னா கேளுடா. இப்படி எல்லாம் பண்ணாதடா, சொன்னா கேளுடா. டேய் பாபு, வா, வெளியம்மா. ஏய், விடு இவனை. போறேன்றவன போய் தடுத்துக்கிட்டு நிக்கிறேன். போட போட்டு விடு. நித்யா வா. என்னங்க இது? நித்யா உன் கேள்வியிலையும் சரி எதிர்பார்ப்புலையும் சரி நியாயம் இருக்கு. நீ ஒரு சந்தர்ப்பம் கேட்கிற, ஆனா இவங்க அதை தரமாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு தரேன். இனிமே இவங்க நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி மனுஷ ஜென்மமே இல்லாத ஒரு அற்புதமான இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அங்க போய் புதுசா ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம். என்ன நித்யா, நம்ப முடியலையா? என் கூட சேர்ந்து வாழணும்னு இவ்வளவு தூரம் போராடுறியே. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துதான் பாப்போமேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். போலாமா? போ, போய் பேக் எடுத்துட்டு வா. போ நித்யா.
அடிக்கிற வெயில்ல சொட்டர் போட்டு போறான். நேரத்துல வர மதி வீட்டுல இருக்க மாட்டாள. ஏய், என்ன பார்த்தோன்னு என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்ல, முறுக்கு. பார்த்து தின்னு, விக்கிக்க போகுது. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேள்விப்பட்ட? ஆனா உங்க சம்பளம் நம்மகிட்ட படிக்காது. ஏய், அப்படி என்னடி கேள்விப்பட்ட? நீங்க சின்ன குழந்தைனா கூட பார்க்க மாட்டீங்களா? அதுகிட்ட கூட கை நீட்டி எனக்கு ஏதாவது குடுன்னு கேப்பீங்களாமே. ஆனா என்கிட்ட எல்லாம் இல்லப்பா, தீந்து போச்சு. இங்க பாரு, என்னை பத்தி நீ ஏதோ தப்பா கேள்விப்பட்டிருக்க. சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூச்ச நாச்சம் பார்க்காம கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி திப்பேன், அது உண்மைதான். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இன்னொருத்தரை பார்க்க வச்சுட்டு திங்கிறது. யாருகிட்ட? வாயிலிருந்து வெளியில வர எச்சயத்தோட. மதி, மதி, என்ன மதி, ஏன் அலற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மதி, என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல, கொஞ்சம் தலைவலி, அதான். தலைவலி தானே, வேற ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க சம்பந்தி. எப்போ வந்தீங்க? இப்பதான் சம்மந்தி வந்தேன். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி. சம்மந்தி, மதிக்கு தலைவலிங்கிறா, ஒரு டம்ளர் காபி போட்டுருங்களேன். இல்லம்மா, மாத்திரை போட்டிருக்கேன், வேண்டாம். மதி, என் பேரப்புள்ள எப்படி இருக்கான்? என்ன மதி, என் மேல கோவமா இருக்கியா? உங்க மேல எல்லாம் ஒண்ணும் கோவம் இல்ல அத்தை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ பெரிய மனுஷி தன்மையா நடந்துக்கிற. ஆனா அந்த படுபாபி பையன் இப்படி ஈரக்கொலையை அறுத்துட்டு போயிட்டானே. சத்தியமா சொல்ற மதி, மேல இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் சும்மா விட்டுருவானா? கடைசி காலத்துல கை கால் விளங்காம எடுத்து சாப்பிட கூட முடியாம அவன் சாகுறானா இல்லையான்னு பாரு. மதி, என் பேரன் எங்க? உள்ள பாட்டி கூட இருக்கான். என் பட்டுக்குட்டி. பாஞ்சாலி பாட்டி பார்க்காம உன்னால எப்படிதான் இருக்க முடிஞ்சது? இந்த பச்சை குழந்தை முகத்தை பார்த்துட்டே இருந்தா போதாதா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரிடா ராஜா. தப்பே செய்யாதவங்க இங்க யாரு இருக்கா? ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாத்தையும் மாத்திக்கிட்டு குடும்பம் கொடுத்தானு இருக்க வேண்டாமா? நாசமா போற பையன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே. அதான் இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படாம என் பேர பிள்ளைய நினைச்சு உக்கி உருகி போய் கிடக்குறேன். இப்ப இவனை பார்த்தோன்னதான் ஒரு 10 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. கோடி கோடியா பணம் காசு வச்சிருந்தா கூட
இப்படி ஒரு சந்தோஷம் வருமான்னு தெரியல. இந்த பிஞ்சு முகத்தை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன வேணும்? இந்த முட்டா பையன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நரகத்துல போய் விழுந்துட்டான். அவன் எப்படியோ நாசமா போய் தொலையிட்டோம். அவன் பேச்சை இனிமே நம்ம எடுக்க வேண்டாம். மதி, இப்ப கூட இந்த வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு பயந்து பயந்து வந்தேன் தெரியுமா? எங்க நீ என்ன திட்டிருவியோன்னு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்தது. ஏன்னா நான் பெத்தது உனக்கு அவ்வளவு பெரிய பாவத்தையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்குது. நானும் அப்படி இருந்தவதான். ஆனா எப்ப என் பேரப்புள்ள மூஞ்சி பார்த்தனோ அப்பவே நான் மாறிட்டேன். இல்லடா தங்கம். இங்க பாருமதி, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிதான் இப்பவும் இருக்கேன்னு நீங்கெல்லாம் என்ன அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என் பேரப்புள்ளைய என்ன பார்க்க விடாம பண்ணிடாதம்மா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, நீங்க மாறிட்டீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க எப்ப வேணா வாங்க, உங்க பேரனை பாருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மறந்து போய் கூட இந்த வீட்டுல உங்க பையன் பேச்சு எடுத்துடாதீங்க. அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருமதி, என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில கூட திட்டிரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவனை என் பையனை மட்டும் சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான். இப்ப எனக்கு ஒரு மக ஒரு மருமக, அவ்வளவுதான். அவனை பத்தி பேச்சு எடுக்காம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். இங்க பாருமதி, நானே ஒரு நல்ல விஷயத்தை பேசலான்னு வந்தேன். இப்ப அந்த பண்ணாட பேச்சை நம்ம எதுக்கு எடுக்கணும்? உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவனோட பேச்சை மட்டும் பேசாதீங்க. இந்தா மதி, தபாலு இந்தா. என்ன மதி அப்படி பாக்குற? கோர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. உங்க சித்தப்பா பேர்ல கேஸ் போட்டிருந்தோம்ல மதி, இத பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு தோணுச்சு மதி. இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கெட்டதெல்லாம் விலகி போறப்பதான் ஒரு நல்லது தானா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மதி இது. மதி, என்ன மதி, எப்ப பணம் தருவாங்களா? இல்ல அத்தை, இது ஹியரிங் தான், கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். நீ என்னமோ சொல்ற மதி, எனக்கு ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல அந்த பணம் உனக்கு வந்தா உதவியா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி விடு, எப்ப வந்தாலும் அது உனக்கும் உன் பிள்ளைக்கும் உதவியா இருக்கும். சரி மதி, அப்ப நான் போயிட்டு வரேன். காப்பி போட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க. சரி சம்மந்தி, இருந்தா ஒரு வாய் போட்டு கொடுங்க. நீங்க காப்பி போடுற அந்த நேரத்துலயாவது என் பேரன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். சரி. சரிடா, சரி சரி, வா. ஏன்டா அழுகுற?